ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஷாப்பிங். நம்ம 2 டேஸில் தாய்லாந்து பறக்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு கப்புள் ட்ரிப்புக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எப்பயுமே லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் தான் ஒரு ஹரிபரி த்ரில்லாக இருக்கும். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், சரஸுக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ், ஒரு ட்ரிப்புக்கு போகிறோன்னா இப்போல்லாம் ட்ரெஸ் வாங்கலாமா, நிறைய ஐடியாஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தியாவுக்கு வந்து மிட்டம் எக்ஸாம், 3rd மிட்டம் எக்ஸாம். மொத்தம் கரெக்டாக வந்து 2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எத்தனை எக்ஸாமு? இன்னைக்கு எத்தனை எக்ஸாமு? 2. என்ன பண்ணிட்டு இருக்க? சோஷியல்ல தப்பா சொன்னதால படிச்சிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கியா? ஸோ கரெக்டாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருது. நல்ல வேலை இல்லைன்னா நான் இல்லாமல் அவளால் படிக்க முடியாது. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். இவங்க இல்லாமல் அவங்க படிக்க முடியாது, அவங்க இல்லாமல் இவங்க படிக்க முடியாது. சரி சீக்கிரம் பண்ணிங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பிரசித்தியா எக்ஸாம் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம், பயங்கரமாக எழுதிட்டாலாம். நேற்று எக்ஸாம் சூப்பராக எழுதியிருக்கா. இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகிறோம் நானும் சரஸும் பர்ச்சேஸ்க்கு. ஏன்னா லாஸ்ட் டே, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது நம்ம டூர் போகிறதுக்கு. அதுக்குள்ளே எல்லாமே பர்ச்சேஸ் இன்றைக்கி முடிக்கணுன்றதான் அஜெண்டா. நான் ஹேர் கட் பண்ணி ஷேவ்லாம் பண்ணிட்டேன். புது ஊருக்கு போகிறப்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கீங்களே, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். பிரசித்தியா விட்டுட்டு வரதுக்குள்ள நீ கிளம்பிடுது. டாடா பிரசி. வாங்க போகிறது உங்களுக்கு இல்லை எனக்கு வாங்கி தருவாங்களா? பில்டப்பா பார்த்தீங்களா? சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து காலை டிஃபன் வந்து அடை தோசை. மம்மி சூப்பராக செய்வாங்க. அப்படியே முருங்கைத்தலையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு காரசாரமாக போட்டு செஞ்சுருக்குறாங்க. நிறையா பருப்பெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அடுத்து வெளியே கிளம்ப வேண்டியதுதான். ரோமா வீட்டில் விட்டுட்டு போகிறோம். வீட்டில் சாக்லேட் தரேங்க. சாக்லேட் காலையில் சாக்லேட்னா வெளுத்து கொடுவேன். பால் குடிச்சு சாக்லேட் சாப்பிடலாம் அப்படின்னு தயவுசெய்து பேசாதீங்க. நான் துணியெல்லாம் காய வச்சுட்டு இருக்கேன். ரோமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ. யார் உங்க அம்மா அசிஸ்டண்டா? ஆமா, எனக்கு அசிஸ்டன்ட் இவங்க. அங்க பாருங்க, செஃப் தாமு வந்து இங்க எங்க வீட்டு தாமு அம்மியில அரைச்சிட்டு இருக்காங்க. என்ன சட்னி அரைக்கிறீங்க? கொத்தமல்லி. இங்க இந்த வண்டல இருந்து இதான் முத தட்டி வந்தாங்க. கால் வலிக்கு நம்ம அந்த பரிச்சைல எப்ப நானே நம்ம அந்த கொத்தமல்லி அப்படியா? இல்ல கால் வலிக்குதுன்றீங்க, ஏன் போயிட்டு ரிஸ்க் எடுத்து அரைக்கிறீங்கன்னு தெரியல. டான்சிங் அப்படி ருசி தான் முக்கியம். டான்சிங் ரோபோ வா கிளம்பலாம். இந்தாங்க இதுல போட்டுருங்க. என்ன சொல்றானா, பாட்டு அம்மாவுக்கு துணி காய ஹெல்ப் பண்றாளாம். ஆமா, இங்க பாரு, இப்படி சொல்லு. இங்க பாரு, நீங்க குட்டீஸ் இருந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுங்க வீட்ல, அப்படி சொல்லு. ஹெல்ப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ லைக் காட்டலாம் காட்டுது. சரிக்கா நீ கிளம்ப சீக்கிரம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெளியில ஷாப்பிங் போக போறோம். ஆனா வந்து சும்மா சில்லற ஷாப்பிங் தான், சும்மா 1-2 விட்டு போந்து வாங்குறது தான். மேஜர் ஷாப்பிங்கை நான் எல்லாம் ஆன்லைன்லேயே முடிச்சிட்டேன். ஸோ அப்பனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் போனோம். நடுவில் இந்த ரோமோ வந்துடுச்சு என் கூட வீடியோ பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னல உங்களுக்கு, எனக்கு 2 ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு 20 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கா சரஸ். இல்லை எனக்கு வந்து இதில் இந்த 2எல்லாம் வந்து சிங்கப்பூர் டைம்ல வந்து ஆஃபரில் வாங்கினது. சரிங்களா? அதுக்கப்புறம் கொரியன் சீரீஸ் பண்ணப்ப வாங்கினது. மெத்தெல்லாம் 1-2 இதுக்கு வாங்கினது. மொத்தமா புதுசு தானே. ரோமா யார் ட்ரெஸ் இது? எதுக்கு எடுத்திருக்கா அம்மா? எவ்வளோ கரெக்டாக சொல்லுவாங்க, தாய்லாந்து போகிற ட்ரெஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளாரல் கிராப் டாப்பு ரொம்ப பிடிச்சிது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் வாங்கினேன் மிந்த்ராவில். டோக்கியோ டாக்கீஸ் பிராண்டடு. ஸோ ஆஃபர் டைமில் வாங்கினா நல்ல ஆஃபரில் கிடைக்கும். சகட்டு மீனுக்கு ஆக்சுவலாக பாருங்கள் 1950 ருபீஸ் ஆகும். இது அவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நான் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பின்னாடி வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, ஜிப்ஸு. அண்ட் வந்து ஓவர்லாக் பண்ணி ரொம்ப நீட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வேறு. இதான் வந்து நம்மளுக்கு பிராண்டடுக்கும் நான் பிராண்டடுக்கும் டிஃப்ரென்ஸு. கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன், ஓகேவா?
என்னோடய ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாகவோ இல்லை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவோ ஃபீலே ஆகலை. ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு ஒரு ஸ்கர்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன். மம்மியும் அப்படின்னு இந்த பேண்ட்டே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஒரு பழைய பேண்ட், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இதவே நான் அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற செகண்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் போகிறப்ப வந்து நான் வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸு. பட் அந்த டைமில் இருக்கிறதே சரியாக இருந்துச்சு, அதனால் வந்து வேறு இதை போடாமல் வச்சுருந்தேன். அதை வந்து இந்த ட்ரிப்புக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டுறேன், ஓகேவா? ஸோ ஜம்ப் சூட் எனக்கு வந்து இதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 பாக்கெட் கூட இருக்குது. என்ன இது வந்து கொஞ்சம் வந்து இந்த அவசர நேரங்களில் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெளில போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சோண்டு போட்டுட்டு உடனே மாற்றிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போட்டுக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாத கருத்து ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என்னோட ஃபேவரட் ரெட்டு கலர். அடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா? இதுவும் வந்து நான் சிங்கப்பூர் டைமில் வாங்கின ட்ரெஸ் தான், போடாமல் வச்சுருந்தேன். ஸோ ஒரு பிங்க் கலர் ஒரு ஃப்ராக். கையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக புள்ளியாக வந்து ஒரு நெட்டட் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை போட்டு வந்துடுறேன். ஓகே, ரோமா அப்படியே படிச்சுட்டு இருக்கு, ஸ்லேட்டில் எழுதி பிடிச்சி ஏபிசி எழுதுது பாருங்க. எழுதி வச்சுடா ரோமா, போட்டா ஸோ இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் எனக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பாருங்கள் எதில் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. உனக்கு தொந்தி தெரியுது, பெல்லி ஃபேட் சொல்லாதீங்க, அது பிள்ளை பெற்ற வயிறு, அதனால லைட்டாக இருக்குது. ஸோ வந்து லைட்டாக தெரியுது, தட்ஸ் ஓகே. நான் அதுக்கு வந்து சில இது வச்சுருக்கேன், பெல்ட் மாதிரி வச்சுருக்கேன், அதை போட்டு மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து நான் போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் எது நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது எல்லாமே நான் மிந்த்ராவில் தான் வாங்கினேன். அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏர்போர்ட் அவுட்ஃபிட்டு. இப்போது அடிக்கிற வெயிலுக்கு போடுறப்ப ரொம்ப எரியுது. ஒரு ஸ்வெட் ஷர்ட் டைப்பில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, என்ன இதில் ஊடி இல்லை, அது மட்டும் ஒரு இது. எனக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஐஎஸ் வந்து நான் உனக்கு 20 எனக்கு 18 இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் வரப்போ இந்த மாதிரி ஏதோ அவுட்ஃபிட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நான் நிறைய எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆசையாக வாங்கணும்னு வாங்கினேன். இப்படி ஃபுல் காலர் வர மாதிரி, கையெல்லாம் வர மாதிரி. இது வந்து ஏர்போர்ட் அவுட்ஃபிட் 2. ஸோ ஒரே மாதிரி பேண்ட் வந்து ஒரு கார்கோ பேண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்னும் வரலை. அந்த பேண்ட்டுக்கு தான் இந்த எல்லாமே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரிட்டர்ன் வரப்போ போடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து போகிறப்ப இது வந்து ரிட்டர்ன் வரப்போ எப்படி இருக்குது, சூப்பர் சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு. ஆனால் இப்போ வெயிலில் அடித்து கொளுத்தி ஃபைனி 2 ட்ரெஸ் வாங்கினேன். பட் இது வந்து நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஏன்னா வச்சுக்கோங்க, 3 ரெட்டு இருக்கு ஆல்ரெடி. ரெட்டு பிடிக்கும்னு எல்லாம் எனக்கு தெரியாமல் என்ன அறியாமலே வாங்கிடுறேன். ஸோ இந்த ரெட்டும் பார்த்தீங்கன்னா பிளெயின் டிஷர்ட் 200 தான் வாங்கினேன். சரி 200 தானே வச்சுக்குவோன்னு நினச்சாலும் மனசு கேட்கல. சரி வேறு இதுக்கு பதிலாக வந்து மிந்த்ராவில் பார்த்தீங்கன்னா சைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டைல் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம இந்த இதில் எம் வாங்கிக்கலாம், எல் வாங்கிக்கலான்றது போக இதுக்கு பதிலாக இந்த ட்ரெஸ் கூட வாங்கிக்கலாம், இதுக்கு பதிலாக இந்த ட்ரெஸ் கூட வாங்கிக்கலான்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நான் வேறு ஷர்ட்டை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் ஒன்று சாட்டினில் வளவலன்னு அழகாக இருக்கேன்னு வாங்கினேன். பட் வந்து எனக்கு தொலைன்னு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளைனாக டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் நான் இதையும் ரிட்டர்ன் போட்டேன். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ஓகேங்களா? இது ஒன்றில் போட்டு காட்டேன், ஆனால் இதை மட்டும் போட்டு காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து இது தொலைன்னு இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். பட் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்குன்றாங்க. சிங்கிச்சான் சிவப்பு கலர் சிங்கிச்சான்ற மாதிரி நல்லா இருக்கு. சிங்கிச்சான் நல்லா இருக்கு. சிங்கிச்சான்லாம் இல்லை, டல்லாக தான் இருக்கு கலர், நல்லா இருக்குமா. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான். ஆனால் வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேன். பட் திரும்பி வந்து இல்லை இன்னொரு கலர் இருக்கு, சைஸும் எனக்கு லூஸாக இருக்கு, அதனால அந்த கலரை வாங்கி. இந்த ட்ரெஸ் இப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும் போல. எப்படி எப்பயுமே நம்ம பண்ணுறது தான். 9:30 மணிக்கு பிளான் பண்ணது 2:30 மணி ஆயிடுச்சு. லஞ்ச் டைமே வந்துருச்சு. ஸோ சேனக்கிழங்கு, காலிஃப்ளவர், சவ் ஒயிட் ரைஸ் அண்ட் தயிர் போட்டு சாப்பிட்டு சரஸை கூட்டிட்டு ஷாப்பிங் போகணுமா. செலவு வைக்கிறதா சரஸோட எப்பயுமான வேலை. அடிச்சே வாங்க போறது உங்களுக்கு, என்னையே செலவு வைக்கிறேன்றீங்க. நான் வேணாலும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு தான் டவுசர் வாங்க போறோம். ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்துட்டோம். ஏன்னா விசா வந்து தாய்லாண்டுக்கு ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து எப்பயுமே ஃபோட்டோகிராஃப் கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது.
ஆனரியல் விசா எடுக்கிறப்ப ஃபோட்டோ கேட்டாங்கன்னா அங்கே போய் எடுத்தால் காஸ்ட் வைஸ் அதிகமாகும். அதனால் நானும் சரஸும் ஆல்ரெடி சித்ரா கலர் லேப்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்குது, அங்கே தான் சிங்கப்பூருக்கு எடுத்தோம். பட் இந்த டைம் வந்து ஆனரபிள் விசா கூட தேவையில்லை, ஜென்ரலாக பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க விசா ஃப்ரீனா. பட் இருந்தாலும் வந்து எதுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு செலவு பண்ணணும், வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். இதெல்லாம் கன்ஸ்டன்ஸ்லாம் யோசிச்சு ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகும். காரணம் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி நான் தான் போய் நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறேன். போய் பேச உண்மையாக நேர்மையாக நியாயமாக சொல்லு. இதெல்லாம் என்னோட ஐடியா, இவங்களுக்குலாம் அதெல்லாம் உண்மையாக இப்போ எனக்குன்னு முன்னாடி தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். சரி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாச்சு, ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த டைமென்ஷனில் தான் ஃபோட்டோ எடுக்கணுமா? ஏன் மூஞ்சிங்க மூஞ்சா இங்கடா கேலண்டர்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே பாரு மினி சைஸ் கேலண்டர்லாம் கொடுத்துருக்காங்க. என் மூஞ்ச காண போட்டிங்களா? பார்த்தீங்களா சரசு மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. ஏங்க என்ன சரசு மாதிரியே தெரியல நல்லா இருக்குன்றீங்க. நான் அழகு தான். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகிறப்போ ஒவ்வொரு மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். விசாவுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது திலோண்டு இருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டு கலரு சைஸுன்னு அவங்கவுங்க அந்த எம்பசியில் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க, மேண்டேட்ரியான விஷயங்கள். ஒரு கண்ட்ரி போகிறதுனா அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கேட்டு கொஞ்சம் ஃபைனலாக கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அதான் ஈஸியாகும். அப்புறம் போத்தீஸ் போகலாம். எப்போ பார்த்தாலும் போத்தீஸ் போத்தீஸ் போத்தீஸ், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. அங்கே மட்டும்தான் துங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் சரசு? ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன அவுட்ஃபிட் ட்ரை பண்ணமோ அதிலே வேறு கலர் எடுத்திருக்கோம். பட் வந்து ஒரு பிளாக் கலர் எடுத்திருக்கோம். அது சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அது எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது ஏன் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப லக்கேஜ் வெயிட் அதிகமாகவும் வேணான்னு சொன்னேன். நம்ம எடுத்திருக்க ஊடியை விட அது வெயிட் கம்மி தான். சரி ஓகே, இருந்தாலும் சரஸ்வதி காம்படிஷன் பண்ணுறதுக்காக அந்த பிளாக் கலர். லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் வந்து நம்ம தாமஸ் குக்கில் ஆன்லைனில் வந்து ஃபோரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு பெட் வாங்கியாச்சு. இங்கே வந்து நம்ம கேஷும் கார்ட்லேயும் நோட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் ஒன்லி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் கார்டு அண்ட் கேஷ். ஏன்னா தாய் பாத் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க ஊர் பாத்தாக தான் வாங்குவாங்க, கார்டெல்லாம் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நிறைய வீடியோஸில் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து தாய் பாத்தாக மாற்றிட்டு போகலாம். ஓகே ஓகே. பிரசித்தியா வரல அப்படியே பிக்கப் பண்ணுற அளவுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், மூச்செல்லாம் பாருங்க அழுக்கழுக்கா நல்லா இருக்கியா? இப்போ ஸ்கூல் முடிச்சோடனே அதிர்ஷ்டமா எங்கள் அப்பா சளியாக இருந்தாலும் சரி நீ இது அது பேர் என்ன எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா? ஜாலி. ஒரு ஃப்ரெண்டு 5th ஸ்டாண்டர்ட் அக்கா வந்து எனக்கும் ரொம்ப பிரேஸ்லெட் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட பிரேஸ்லெட் வந்து வழக்கம் போல் தொலைஞ்சிச்சு. ரோமா அது மட்டும்தான் மிச்சம் மீதி இருக்குது. தாமஸ் குக் போயிட்டு நாங்கள் பாத் மாற்றிட்டு வந்துட்டோம். இதுதான் தாய் பாத்தா, இது 1000 தாய் பாத்து. இங்கே அமைச்சர் ஃபோட்டோ, சாரி அவங்களோட முக்கியமானவங்க ஃபோட்டோலாம் இருக்குது. ஆக்சுவலாக தாய் பாத்தை ஃபோல்ட் பண்ணி பின் பாக்கெட்லாம் வைக்கக்கூடாதாமா. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம். போன வாட்டி பிரசித்தியா வந்து நம்மளுக்கு எல்லாம் பார்த்து சொன்னால், இந்த வாட்டி அதெல்லாம் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளால இப்போ யார் சொன்னா உங்களுக்கு இதை? நான் வீடியோவில் பார்த்தேன். அப்புறம் மடிச்சிருக்கு. மடிக்கக்கூடாதுன்னா மடித்து பேக்கெட்டில் வைக்கக்கூடாது, பின் பேக்கெட்டில் வைக்கக்கூடாது, அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி. ஓ, முன் பேக்கெட்டில் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க தாமஸ் குக்லேருந்து. பாஸ்போர்ட் வவுச்சரு பவுச்சு. பாஸ்போர்ட் வவுச்சர் இல்லை, பவுச்சு பாஸ்போர்ட் கவரு ப்ளஸ் கீ செயின் எல்லாம் நல்லா இருக்கு. இது பார்க்கலாம் பாருங்க, வேலட் கம் கவர் மாதிரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அம்மாவும் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் காட்டுவேன். ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு லெதர் மேடில் இருக்கும் போல். இன்னும் ஒரே ஒரு பார்சல் பெண்டிங் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பார்சல் வந்துகிட்டே இருக்கு. ஊருக்கு போகிறதுக்குள்ளே எல்லா பார்சலும் வந்துடணும். இந்த பேண்ட் தான் நீ சொன்னியா? ஆமாம், இந்த பேண்ட்டு தான் வந்து நான் சொன்னேன். கார்கோவில் ஜாகர்ஸ் இருக்க மாதிரி புதுசாக நிறையா பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்காது. அதனால வந்து இது வாங்கியிருக்கேன். இப்போ நான் இது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த கார்கோ ஜாகர்ஸ் இந்த பேண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு ஹை வேஸ்ட் பேண்ட்டு. ஸோ நான் எல்லாம் க்ராப் டாப்பாக வாங்கியிருக்கிறதுனால ஹை வேஸ்ட் பேண்ட் வாங்கினேன். ஸோ இந்த டாப் வந்து மம்மிக்கு இதுக்கு பிடிக்கலையா. ஸோ நான் வந்து இது போட்டு வேணா காட்டுட்டுமா மம்மிக்காக? வேணாமா? வேணாங்கிறீங்க, போட்டு காட்டின வரைக்கும் போதுங்கிறீங்க. இதான் நான் போத்தீஸில் எனக்கு எடுத்தது. பிளாக் அண்ட் பிளாக். பிளாக் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். காட்ஸ் இது வந்து பாப்கார்ன்
மாடல்னாங்க. மெட்டீரியலும் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இதை நைட் சூட்டாகவும் போட்டுக்கலாம், நம்ம வெளில போகிறப்பையும் போட்டுக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், இந்த டாப்பு ஒரு சாண்டில் பேண்ட் போட்டால் பட்டாசாக இருக்கும். ஆனால் விலை கொஞ்சம் வந்து இது ஜாஸ்தி, 1200 ருபீஸ். இது அவங்கவுங்க சட்டையே 1000 வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து 2 சேர்த்து உங்களுக்கு கிடைச்சது அதிகம்ன்றீங்க. இது வந்து ஒரு டிஷர்ட் அந்த ஒரு ட்ரௌசர், இதுவும் நல்லா இருக்கு. இது 550 தான். இது வந்து லாஸ்ட் டைம் எடுத்த பட்ஜெட்லேயே எடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம பேக்கிங் நடந்து இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேங்காக் எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். பாய் பாய். இட்ஸ் மீ விஜய் சாரா விஜய்.